இந்த தேசத்தை நேசித்தவர், தேசியமும் தெய்வீகத்தையும் நேசித்தவர். இந்த தேசத்தை நேசிச்சாருன்னா இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நல்லா வாழணும்ன்றதுக்காண்டி தேசத்தை நேசிச்சார். தெய்வீகத்தை எப்படி நேசிச்சாருன்னா, இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் இருக்கிற உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவில்ல 3ஆம் பிரகாரத்தை கட்டியவர் நம்முடைய ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி. இது ஒண்ணு போதாது அவங்களுக்கு. இன்னைக்கு உலக மக்கள் எல்லாம் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் ஒரு தடவையாவது இந்த புண்ணிய பூமி ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டு போறாங்க. இன்னைக்கு மதுரை ஆகட்டும், சிவகங்கை ஆகட்டும், தேனி ஆகட்டும், விருதுநகர் ஆகட்டும், ராமநாதபுரம் ஆகட்டும், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டங்களை கடந்து 5 மாவட்டங்களுடைய விவசாயிகளுடைய ஆதாரமாக விளங்கக்கூடிய தண்ணீர் இன்னைக்கு முல்லை பெரியாறு என்கிற பகுதியில் டேம் கட்டுறதுக்கு முதல்ல விதை போட்டவர் எங்களுடைய மன்னர் விஜய ரகுநாத சேதுபதி அவர்கள். தற்போது சிறப்புரையாற்றி விஜயன் தமிழ்நாடு விவசாய சங்கம் மாலமுடி அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற திரு ஆ சுரேஷ் மாவட்ட தலைவர் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இருக்கட்டும், நான் அப்புறம் போட்டுக்கலாம். மரியாதைக்குரிய அண்ணன் சுரேஷ் அவர்களுக்கு மாமன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி மக்கள் அறக்கட்டளையின் சார்பாக உட்கார்ந்து இருக்கிறத எடுத்து போடுங்க, வீடியோவை போட புரிய அப்புறம் போட்டுக்கிறோம். வரிசை வர ஒரு சொல்லிட்டே இருக்கும். வரலாற்று சிறப்புமிக்க ஆர்ப்பாட்டத்தினை ஏற்பாடு செய்திருக்கும் தென் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் பால முரளி அவர்களுக்கு முதல் கண் நன்றியையும் வாழ்த்துக்களையும் முதலிலே உரித்தாக்குகின்றேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்பது இன்றைக்கு ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு மிக சுலபமாக இருக்கும். பணம் வைத்திருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் சுலபமாகவே இருக்கும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது. ஆனால் இது போன்ற இந்த மண்ணுக்காக இயங்குகின்ற இயக்கங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. தங்களுடைய உழைப்பை இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் செலவு செய்கின்ற அந்த எண்ணத்தோடு நடத்தப்படுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தினை ஏற்பாடு செய்த இந்த தென் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் பாலமுரளி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆர்ப்பாட்டமானது தமிழக அரசினுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டமாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆர்ப்பாட்டத்தினுடைய கோரிக்கையாக நமது ராமநாதபுரம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டிருக்கின்ற பேருந்து நிலையத்திற்கு இந்த பகுதியில் மன்னராக இருந்து மக்கள் பணி செய்த ரிபல் முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதி அவர்களுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று
இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழக அரசுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கோரிக்கை முழக்கங்களை எழுப்புகின்ற அத்துணை பேருடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக பேருந்து நிலையத்திற்கு ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்களுடைய பெயரை வைக்க வேண்டும். இது ஒன்றுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த வந்திருக்கக்கூடிய அத்துணை பேர்களுடைய கோரிக்கை. இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் 4